இன்னைக்கு நம்ம பிளாக் ஹோல்ஸ் பற்றின சுவாரஸ்யமான உண்மைகளை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கடைசி வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூரியனை மாதிரி 20 மடங்கு நிறைய அதிகமாக இருக்கிற ஒரு சூரியன் அதோட கடைசி காலத்தில் சூப்பர் நோவா நிலை அடையும் போது உருவாகிற ஒரு பொருள் தான் பிளாக் ஹோல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளாக் ஹோல்ஸ் அதிகமான நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். இது பக்கத்தில் போகிற எந்த ஒரு பொருளையும் விட்டு வைக்காது, எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதாவது ஒளியை கூட இது வெளியே விடவே விடாது. மனிதன் இந்த பிளாக் ஹோல்ஸில் நம்ம இருந்துட்டோம்னா நூடுல்ஸ் மாதிரி நம்ம உடம்பானதை இழுக்கப்பட்டு நம்ம உடம்பு சிதைஞ்சு அழிஞ்சு போவோம். இந்த பிளாக் ஹோல்ஸ் ஒவ்வொரு கேலக்சியும் நடுவுலையும் இருக்கும். இதோட ஈர்ப்பு விசை காரணமாக இதில் இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்றிணைச்சு ஒரு கேலக்சி மாதிரி ஃபார்ம் பண்ணுது. மனிதன் ஒருவேளை இந்த பிளாக் ஹோல்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வரும்போது நமக்கு டைம் ரொம்ப ஸ்லோவாகும். அதாவது நம்ம பூமியிலிருந்து இந்த பிளாக் ஹோல்ஸ் உள்ள ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தானா பூமிக்குள்ளே வரும்போது அவருக்கு 50 வருஷம் ஆயிருக்கும். அதாவது 40 வருஷம் அவர் டைம் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோல்ஸ் பக்கத்தில் டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த பிளாக் ஹோல்ஸை நம்ம செயற்கையான முறையில் நம்ம உருவாக்க முடியும். அதாவது ஒரு அணுவுக்குள்ளார நியூட்ரான் இருக்கும், அதுக்கு சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வரும். இந்த எலக்ட்ரானுக்கு நியூட்ரானுக்கு இடைப்பட்ட தொலைவு ரொம்ப அதிகமான ஸ்பேஸ். இந்த தொலைவை நம்ம சுருக்கும் போது வெறும் நியூட்ரான் மட்டும் தான் இருக்கும். இதுதான் பிளாக் ஹோல்ஸா மாறும். அதாவது ஒரு பொருளை அதிகமான அழுத்தத்தில் உட்படுத்தி அதை ரொம்ப அழுத்தும் போது அதை நம்ம பிளாக் ஹோல்ஸா நம்ம மாற்ற முடியும். பிளாக் ஹோல்ஸ்ல உருவாகிற சக்தி ரொம்ப அபரிமிதமானது, முடிவில்லாத ஒரு பவரை இதை கொடுக்கக்கூடியது. அதுக்கான தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அளவில்லாத ஒரு ஆற்றலை நம்ம பெற முடியும் இந்த பிளாக் ஹோல்ஸ் மூலமா. பிளாக் ஹோல்ஸ் உள்ளார என்ன இருக்குன்னு யாருக்கும் இது வரையும் தெரியாது. ஆனா ஒரு தியரி இருக்கு. பிளாக் ஹோல்ஸ் முன்னாடி இருக்கிற எல்லா பொருளையும் இழுத்து இந்த வார்ம் ஹோல் மூலமாக வெளியில் விடுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிளாக் ஹோல்ஸ் மறுபுறம் இன்னொரு பிரபஞ்சத்துடைய வழியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிளாக் ஹோல்ஸாக இருந்தாலும் இதுக்கும் ஒரு நாளைக்கு முடிவு இருக்குது. அதாவது அதை சுற்றி இருக்கிற பொருளை இழுத்து அது ரேடியேஷனை வெளியில் விடுது. அதோட நிறைகள் ரேடியேஷனை வெளியில் போகுது. அதுதான் ஹாக்கிங் ரேடியேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த ரேடியேஷன் மூலமாக அதோட நிறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பல கோடி வருடங்களுக்கு பிறகு பிளாக் ஹோல்ஸ் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக் ஹோல்ஸ்லேயே மிகப்பெரிய பிளாக் ஹோல்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா NGC 127ங்கிற ஒரு பிளாக் ஹோல்ஸ் தான். இதோட விட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா 4 ஒளியாண்டுகள் தொலைவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒளியானது ஒரு வருடம் ஃபுல்லாக எவ்வளோ ட்ராவல் பண்ணுதோ அதுதான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒளியானது 4 நாளைக்கு ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ தொலைவு பயணிக்குதோ அதுதான் 4 ஒளி டேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். பிளாக் ஹோல்ஸ்னா என்ன, அதை எப்படி உருவாகுது, அதை எப்படி விண்வெளியில் நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.